நரேந்திர மோடி இல்லை என்றால் இந்திய அரசியலில் இந்த காங்கிரஸ் என்பது அழிந்து ஒழிந்து மடிந்து மரணம் அடைந்திருக்காது. அதுதான் ஒரு நரேந்திர மோடி 2024 லோக்சபா தேர்தல் வாரணாசியில் 8 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்வினையாக இருக்கக்கூடியது ஒத்துமே இல்லைங்களாங்க. அப்பொழுது ராகுல் காந்தி சொன்னாராம், மீண்டும் குடமுழுக்கு செய்வோம், சில ஒரு பாகங்களை நாங்கள் எடுத்து விடுவோம் என்றெல்லாம் மனதிற்குள்ளாக சொன்னார். பக்கத்தில் இருக்கவங்க சாட்சி இருக்குது, வீடியோ இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பூரி ஜெகநாத் கருவூலத்தில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அந்த சாவி ஒரு தமிழர்காரர் இருக்குதுன்னு சொன்னார். அதுல திருடன் எங்க சொல்லியிருக்காரு, சொல்லவே இல்லை. அது திமுக சிக்கல் ஓட்டிட்டாங்க, டப்பு அப்படி ஓட்டிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தை கலைத்து விட்டு கூடிய விரைவிலேயே தமிழக அசம்பிளிக்கு தேர்தலுக்கு போகலாம் என்று பல மூத்த தலைவர்களிடம் அவர் கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். ஏன் உதயநிதியை முதலமைச்சர் என்ற பதவிக்கு வந்த பிறகு 2025 அவரே ஸ்ட்ரெயிட்டாவே உட்கார வச்சிடலாமே சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் என்ற ஒரு எண்ண அலைகள் கூட இருக்கிறது. காரணம், பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நிகழ்ச்சியில டெல்லியில இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். சார் வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே சார், இப்போ பிரதமர் பேசின பேச்சு தான் இந்தியா முழுக்கவே ரொம்ப வைரலா, ரொம்ப பேசு பொருளா இருக்கு. நான் பயாலஜிக்கலா பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை. நான் கடவுளான அனுப்பப்பட்டவர், ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்காக கடவுள் என்ன இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காரு. என்னுடைய தாயார் இருக்கும் வரைக்கும் இது எனக்கு தெரியல. அவங்க இறந்த பிறகுதான் நான் யோசிக்கும் போது எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? நரேந்திர மோடி பேசியது என்பது பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று. அதற்கு ஏற்பத போல் நரேந்திர மோடியை ஒரு தவறு புதல்வர். காரணம் என்ன என்று கேட்டால், கார்த்திக் அவர் பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடியவர். அம்பே என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு அடிக்கடி சென்று பூஜை செய்வார். மலை உச்சத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வார், தியானம் செய்வார். இமயமலையில் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்வார். அதையும் தவிர ரிஷிகேஷ் போன்ற இடத்திற்கு குகையில் சென்று தியானம் செய்வார். உண்மையிலே சொல்ல போனால் நரேந்திர மோடி இல்லை என்றால் இந்திய அரசியலில் இந்த காங்கிரஸ் என்பது அழிந்து ஒழிந்து மடிந்து மரணம் அடைந்திருக்காது. அதுதான் ஒரு அரசியல் தவ புதல்வர் நரேந்திர மோடி என்ற வர்ணனையில் பேச ஆரம்பித்தால், உண்மையாக அவர் சொன்னார், தாயார் 100 வயது இருந்தார்கள், 13 வருடங்கள் முதலமைச்சர், 10 வருடம் பிரதமர். சாதாரண காரியம் இல்லைங்க கார்த்திக். அது பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் என்றால், நரேந்திர மோடியினுடைய ஒரு அதிர்ஷ்டம், அவருடைய ஜாதகம், இதெல்லாம் நான் ஜோசியக்காரன் இல்லை என்றாலும் மிளிர்ந்து இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. அதனால் தான் அவர் அடித்து போட்டு சொல்கிறார், அப்கி பார் 400 கி பார், இந்த முறை 400க்கு மேல் என்று. தவிர தெய்வத்தால் அனுப்பப்பட்டவன் என்று சொன்னாரே, கண்டிப்பாக இவருடைய ஆட்சியில் தான் 500 வருடங்களாக சண்டை போட்டு கொண்டிருந்த ராமர் கோவில், 50 வருடங்களாக சட்டத்தில் சிக்கிக் கொண்ட ராமர் கோவில் இவருடைய சாட்சியில் தான் கட்டப்பட்டது. அதுவே ஒரு பெரிய ஒரு தவ புதல்வன் என்று சொல்ல வேண்டும். இது அனைத்துக்கும் மேலாக அரசியல் ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால், கொரோனா காலத்தில் இந்த தவ புதல்வர் நரேந்திர மோடி இல்லை என்றால், ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் 2G ஊழல் மாதிரி அந்த கொரோனாவில் ஊழல் செய்திருப்பார்கள், பற்பல பிணங்கள் கடந்திருக்கும். அதுதான் நரேந்திர மோடி செய்த ஒரு தவ புதல்வர் தன்மை. அதுதான் அவரை ஒரு தவ புதல்வன் என்று சொல்வதற்கு அழகாக இருக்கிறது. இப்போ அது சாதாரண மக்களுக்கு இந்த ஒரு விஷயம், இப்போ பிரதமர் மோடி தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு இந்த ஒரு டெக்னாலஜி வேர்ட்லயே அவர் சொல்லும் போது அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கப்படுது இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? நரேந்திர மோடி எல்லாம் ட்ரோல் பண்றாங்க. இன்று காலை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முக்கிய அமைப்பாளர், ஐடி செங்கில் இருப்பவர், நரேந்திர மோடி ஈரான் பிரதமர் மாதிரி கொல்லப்பட வேண்டும் ஹெலிகாப்டரில் என்று ட்வீட் போட்டு அதை எடுத்து விட்டார். அவர் பேர் குப்புசுவாமி என்று பெயர் நினைக்கிறேன். சோ அதெல்லாம் பேசணும். நரேந்திர மோடிக்கு ட்ரோல் பண்றதெல்லாம் விட்டுருங்க. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் எதிர்வினையில் தான் வளர்ந்தவர். அதையும் தவிர பேசு தமிழா பேசுக்கு நேயர்களுக்கு ஒரு சில ருசிகர தகவல்களை, இதெல்லாம் ருட்டீன் மேட்டர்ஸ்ங்க கார்த்திக். சில செய்திகள் இருக்கிறது. அந்த சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடிக்கு உதவியவர்கள் யார் யார்,
அவருடன் இருந்த குழு 40 மெம்பர் குழு மௌன புரட்சி செய்தது அந்த குழு. அவர்கள் அந்த 40 பேர் ஒரு வருடமாக தூங்கவில்லை, உட்காரவில்லை, நிற்கவில்லை. அந்த 40 பேரும் ஓட 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 விரட்டியவர் நரேந்திர மோடி. அடுத்ததாக அன்சங் ஹீரோஸ், பாடப்படாத கதாநாயகர்கள் என்று சொல்லுகிறார்களே ஆங்கிலத்தில், எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, உளவுத்துறை, டெல்லி போலீஸ், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் போன்ற போலீஸ் காவலர்கள், அவர்கள் அனைவரும் நன்றிக்கு பாத்திரமானவர்கள். காரணம், இந்தியாவில் இவ்வளவு 140 கோடி பேர் இருக்கும் இடத்தில் ஒரு விதமான வன்முறை இன்றி நல்லதாக தேர்தலை முடித்து கொடுத்த தேர்தல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கமிஷனில் 420 பேர் தான் வேலை செய்யறாங்க கார்த்திக். ரொம்ப அமைப்பு. ஆனால் தேர்தல் சமயத்தில் அனைத்து அரசாங்க அதிகாரிகளும் அவருடைய கண்ட்ரோல்ல வந்துடுறாங்க. அதுதான் சட்டத்தை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில சட்டம் எழுதும் போது செய்தது, சட்ட மேதைகள் செய்தது. அன்சங் ஹீரோஸ் எல்லாம் நரேந்திர மோடிக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்திய ஜனநாயகம் தலைவிரித்து ஒரு நடனம் ஆடுகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த தேர்தல் கமிஷனுடைய வன்முறையற்ற அரசியல் தான். தமிழகத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள், சிறப்பாக நடந்து முடிந்து விட்டது. அதையும் தவிர வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்கால், பட்னா போன்ற இந்த இடங்க சிறு சிறு வன்முறைகள் அது இருக்கத்தான் 140 பேர்ல ஏதாவது வம்பு பண்ணத்தான் பண்ணுவாங்க. சோ அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அளவில் பேச்சு தமிழா பேச்சு மூலமாக தேர்தல் கமிஷனுக்கும், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பிற்கும், உளவுத்துறைக்கும், மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். அவ்வளவு சிறப்பாக செய்து முடித்தார்கள். இந்த 7 கட்ட தேர்தல் 543 எம்பிக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் சாதனையை செய்தது தேர்தல் கமிஷன். இப்போ வாரணாசியில பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் நிராகரிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்றக்காக எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சிரிக்கத்தான் செய்ய வேண்டும். அவங்களுக்கு வக்கீல் இல்லையா, அங்க போலீஸ்காரங்க இல்லையா, அங்க பார்க்கக்கூடிய சிறந்த நபர்கள் இல்லையா, காங்கிரஸ்காரங்க இல்லையா, கம்யூனிஸ்ட்காரங்க இல்லையா? அகிலேஷ் யாதவ் என்ன தூங்கிட்டாரா? அப்போ தமிழகத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஒருத்தர் செய்து விட்டால் அதிமுக முழித்து கொண்டாம இருக்குமா? இல்ல அண்ணாமலை கசார்தான் போட்டிருப்பாரு. இல்ல அந்த மாதிரி அங்க எத்தனையோ பேர் எதிர்கட்சிகள் இருக்கிறார்களே, அவர்கள் ஏன் செய்யவில்லை? அதையும் தவிர நரேந்திர மோடி 2024 லோக்சபா தேர்தல் வாரணாசியில் 8 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்வினையாக இருக்கக்கூடிய ஒத்துமே இல்லைங்களாங்க. அஜய் ராய் என்பவர் ஒரு எதிர்கட்சி காங்கிரஸ் வேட்பாளராக இருந்தாலும் அவர் பூத கண்ணாடி போட்டு நடி பார்க்கணும், அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. போன முறை 5 லட்சத்தில் வெற்றி பெற்றார் நரேந்திர மோடி. அதற்கு முன்னதாக 7 லட்சத்தில். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இப்ப பன்னீர்செல்வம் 5 பேர் வச்சாங்க. அது தேனியில், அதை பத்தி ஏன் சொல்றாங்க? ராமநாதபுரத்தை அதை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்க? அது தேர்தல் கமிஷன் காரணமா அதுக்கு அரசியல் வினைகள். அந்த பன்னீர்செல்வத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று 5 பன்னீர்செல்வத்தை கண்டெடுத்தார்களே, அதற்கு பன்னீர்செல்வமே கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்? சோ தேர்தல் கமிஷனை பற்றி குற்றம் சுற்றி பிரயோஜனம் இல்லை என்றுதான் நான் சொல்லுகிறேன். இப்போ பாஜக ஜெயித்து விட்டால் இவிஎம் தகராறுன்னு பார்த்துட்டே இருங்க. காங்கிரஸ் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சாங்க சார் இங்க நிறைய பேர். யாரு இப்பவே திமுக தரப்புல நிறைய பேர் ஓட்டு மிஷின்ல இது பண்ணிருப்பாங்க, டேம்பர் பண்ணிருப்பாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிச்சுட்டாங்க, கேட்க மாட்டாங்களா? அவர்கள் ஜெயித்து விட்டார். அப்போ ஓட்டிங் மிஷின் தகராறு இல்லை, இதுனா தகராறு. அப்போ என்னங்க கேள்வி? இந்தியாவிலேயே ஒரு சின்னமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் யாராலும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கறிஞர்கள் எத்தனையோ சண்டை போட்டாலும் சுப்ரீம் கோர்ட் நிராகரித்து விட்டது அனைத்தையும். அந்த பின்னணியில் தான் பார்க்க வேண்டும் கார்த்திக். பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேபரேலி மட்டும் கிடையாது, அமேதி தொகுதியிலுமே காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த மாதிரி நிலைமை, அந்த மாதிரி நான் நேற்று முன்தினம் கூட சில முக்கியமான இடங்கள் தான் சென்று வந்தேன். அமேதியில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பார்த்தால் ஸ்மிருதி இரானி அதிக ஓட்டில் வெற்றி பெறுவார். ராகுல் காந்தி தோல்வி அடைந்தாலும் அடையக்கூடும். அங்கு பிரச்சாரம் சமாஜ்வாதி கட்சியினால் தான் வருகிறார். இந்திரா காந்தி, பெரோஸ் காந்தி, நேரு என்றால் சொல்றாங்களே தவிர அங்க காங்கிரஸ் காலி டவாரம் காலை இல்லைங்க. எங்க வயநாடு விட்டு இங்க வந்தாரு, அமேதிக்கு போகாத அதெல்லாம் கேட்கறாங்க. அமேதிக்கு விட்டுட்டு வயநாடு விட்டுட்டு ஏன் வந்தான்னு எல்லாருமே கேட்கறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு ராகுல் காந்தி? ஸ்மிருதி இரானி ஜெயிப்பார், ராய்பரேலியில் தினேஷ் பிரதாப் சிங் ஜெயிப்பார், ராகுல் காந்தி கண்டிப்பாக தோல்வி அடைவார் என்றுதான் கள நிலவரம் அங்கு.
ஓகே சார். இப்ப பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா, புல்டோசர் வச்சு ராமர் கோவில் வந்து இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில பேசியிருந்தாரு. காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு இல்ல தோல்வி பயம் வந்துருச்சு. அவருக்கு பேசுறதுக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லன்றனால மதம் குறித்தும், கோவில் குறித்தும் பேச ஆரம்பிக்கிறாரு. இத வச்சே தான் இன்னும் வந்து இந்த தேர்தல வந்து அவங்க நடத்தணுமா அப்படின்லாம் கேட்கறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏதோ அதெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு பல இருக்கின்றன கார்த்திக். காங்கிரஸ் சொல்றதெல்லாம் எடுத்துங்க கார்த்திக். காங்கிரஸ்ல வச்சு சீரியஸா எடுத்துக்காங்க காங்கிரஸ்காரங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அங்கு நரேந்திர மோடி அப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்பதை திமுகவுடைய ஐடி செல்லோ காங்கிரஸ் ஐடி செல்லோ கண்டுபிடிக்கவில்லையே. ஆச்சாரிய பிரமோத் கிஷன் என்பவர் ஒரு கிருஷ்ண பக்தர். அவர் ஒரு கிருஷ்ணன் கோவில் கட்டி இருக்கிறார். அந்த கோவில் கட்டுவதற்கு ஒரு ஆன்மீக ரீதியில் அவர் நரேந்திர மோடியை புகழ்ந்தார். நரேந்திர மோடி அந்த கோவில் கட்டுவதற்கு குடமுழுக்கு வந்திருந்தார். அதை வைத்துக் கொண்டு அந்த ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் என்பவர் காங்கிரஸ்காரர், பிரியங்கா காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர். அவருடைய புகைப்படத்தை நான் அனுப்புகிறேன், தாங்கள் போட்டு காண்பிப்பேன். அவர் வீடியோவே அடிச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ராமர் கோவிலுக்கு அழைப்பிதழ் வந்தபொழுது நான் ராகுல் காந்தியின் அருகே இருந்தேன். அங்கு 5-6 பேருடன் பேசிக் கொண்டிருந்தார் ராகுல் காந்தி. அவர் சொன்ன கருத்து என்ன என்று கேட்டால், நாங்கள் மீண்டும் பதவிக்கு வருவோம் 2024 என்று ராகுல் காந்தி மாத்தட்டி சொன்றார். நானும் அதை ஆமோதித்தேன் என்று ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் சொல்ல, அப்பொழுது ராகுல் காந்தி சொன்னாராம், மீண்டும் குடமுழுக்கு செய்வோம், சில ஒரு பாகங்களை நாங்கள் எடுத்து விடுவோம் என்றெல்லாம் மனதிற்குள்ளாக சொன்னார். பக்கத்தில் இருக்கவங்க சாட்சி இருக்குது, வீடியோ இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதையும் தவிர நானா பட்டோலே என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் புது நீரோட்டம் செய்வோம். அங்க சராயு நதின்னு ஒண்ணு போகுது, அந்த நதிக்கு இருந்து தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு புதுசா கட்ட போறோம், இந்த இடத்துல நாங்க ஆஸ்பத்திரி ஆக்கிடுவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. பின்னணியில் தான் அவங்க கோவில பிராண பிரதிஷ்டை சொன்ன பொழுது அந்த கோவிலில் அந்த விக்கிரகத்தை வைத்த பிறகு கோவில் எடுக்க முடியாது உங்களால. அதுதான் இந்தியாவுடைய கலாச்சாரம். இது என்னங்க, நம்ம அம்மையார் ஜெயலலிதா அந்த புது சட்டமன்றத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லி கருணாநிதி கட்டத்திற்கு எதிர்த்தாங்களே, அந்த மாதிரி அது ராமர் கோவில் என்பது காங்கிரஸ் எப்படி இடிக்க முடியும்? அதைத்தான் பிரதமர் மேற்கோள் காட்டி காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் பேசியதை மேற்கோள் காட்டித்தான் நரேந்திர மோடி அப்படி சொல்லி இருக்கிறார். பத்திரிகைகள் அதெல்லாம் வரவே இல்லை. ஏன்னா நரேந்திர மோடிக்கு எதிர்த்து சொன்னாலும் 2 மாதிரி தமிழக ஊடகங்களும் தமிழக தலைவர்களும் எடுத்துக்கலாங்களே. நீங்க சொல்ற மாதிரி அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ஒடிசால வந்து அமித்ஷா பேசினதுக்கும் நடந்தது. இப்போ ஒடிசா வந்து தமிழர்கள் ஆளணும், ஒடிசா வந்து ஒடியாவை சேர்ந்தவர்கள் தான் ஆளணும், தமிழர்கள் வந்து வந்தேரிகள்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு செய்தியில் வருது. என்ன நடக்குது சார்? வந்தேரிகள் சொன்னாங்களும் இல்லையா? அப்ப ஏங்க பானிபூரி பேச்சு வாரே ஹிந்தி லோக் பொன்முதி சொல்லணும்? அவரும் வந்தேரிகள் தானே. ஏங்க பழைக்கத்தானே வந்திருக்காரு. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதே தவிர பானிபூரி வித்தாங்கன்னா இந்திக்காரங்க தான் வைக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒழிஞ்சு போகணும் அப்படிலாம் பொன்மொழி பேசுறாரு, அதே பேசுறாரு. தவிர குஜராத்தில் போதைப் பொருள் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுது, முந்திரா போர்ட்டில் என்று சொல்லிக் கொண்டு குஜராத்தில் இருக்கவங்க எல்லாமே கஞ்சா அடிப்பவர்கள் என்றெல்லாம் திமுக காரர் பேசுகிறார்கள். அது திமுகவினர் குஜராத்தினரை எதிர்த்து சொல்லவில்லையா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் தலைவராக இருந்த பொழுது அவரை தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினிடம் சோனியா காந்தி அம்மையார் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அப்பொழுது அந்த வேண்டுகோளை நிராகரித்தார் மு.க. ஸ்டாலின். ஆக மொத்தம் நீங்க தமிழ்காரர்களுக்கு எல்லாம் வட இந்தியாவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று இருந்த போது தமிழ்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ப. சிதம்பரத்தை தேர்ந்தெடுத்து பாராட்டுகிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, பாண்டியன் என்பவர் பிஜு ஜனதா தள் கட்சியில் சாதாரணமாக சேர்ந்தவர், ஒரு IAS ஆபீசர், டெப்டி செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டருக்கு. அவர் பல நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு கடந்த 2 வருடங்களாக பிஜு ஜனதா தள் கட்சி ஆக்கிரமிப்பு செய்து விட்டார். அந்த VK பாண்டியன் என்பவர் தன்னுடைய கோலச்சும் ஒரு இன்னலில் சில மூத்த தலைவர்கள் பிஜு ஜனதா தள் இருப்பவர்களை ஒதுக்கினார். அந்த ஒதுக்கப்பட்டவர்கள் பாஜகவை சேர்ந்தார்கள், காங்கிரஸில் சேர்ந்தார்கள். அதைத்தான் மேற்கோள் காட்டினார் நரேந்திர மோடி. உங்களுடைய கூடாரம் காலியாகிறது, அந்த VK பாண்டியன் ஏன் ஒரு ஒரிசாக்காரன் கிடைக்கல, அவங்களுக்கு மண்ணின் மைந்தர் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டார். அப்ப சொல்லும் பொழுது
பூரி ஜெகநாதருக்கு கருவூலத்தில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அந்த சாவி ஒரு தமிழர்காரர் இருக்குதுன்னு சொல்லு. அதுல திருடன் எங்க சொல்லியிருக்காரு சொல்லவே இல்லை. அது திமுக ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க, அதுல டப்புன்னு அப்படி ஓட்டிட்டாங்க. திமுக செய்த மாபெரும் தவறு அது. என்ன சொல்லிவிட்டு ஒரு பாண்டியன் எப்படிங்க ஒரு தமிழ்நாட்டுல சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரியா இருக்காரு கார்த்திக். அவர் திமுக சேர்ந்துடுறாருன்னு வச்சுங்க. சீஃப் செக்ரட்டரியா இருந்ததுனால திமுகவை எப்படி அவர் ஆக்கிரமிக்க முடியும்? இப்போ ஜாம்வால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா இருக்காரு. நாளைக்கு அவர் டிஎம்கேல சேர்றாருன்னு வச்சுங்க. நாளைக்கு அவர் எப்படி முக்கியமந்திரி ஆக்க முடியுங்க? ஒரு ராஜஸ்தான்காரனையும் ஒரு வட இந்தியன் தமிழ்நாட்டில் ஆக்க முடியுமா? முடியாது. இருந்தபோது இதே எம்ஜி ராமச்சந்திரனை அயல் நாட்டுக்காரர், ஸ்ரீலங்காவில் பிறந்தவர், ஜெயலலிதா கர்நாடகாவில் பிறந்தவர் சொன்னாங்க திமுக. அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றியும் வட இந்தியாவில் ஒரு தேர்தல் கமிஷனில் ஓவைசி ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்காரர்களை பாஜகவினர் தங்களுடைய படுதாவை எடுத்து, அதாவது துணி போட்டிருக்காங்க, கருத்துணி, பெண்ணா ஆணா என்று பார்க்க வேண்டும் என்று மாதவி தேவி கேட்டதாக ஹைதராபாத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இது மாதிரி எல்லாம் சிறு சிறு சம்பவங்கள் டெல்லியில் பரவலாக இருக்கிறது. அதையும் தவிர வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, பாஜகவினுடைய அலுவலகத்தில் உற்சாகம் காணப்படுகிறது. அதே உற்சாகம் காங்கிரஸ் அலுவலகத்தில் இல்லை. வரக்கூடிய நாட்களில் 1ஆம் தேதி தேர்தல் கடைசி கட்டமாக இருக்கிறதே, அந்த 1ஆம் தேதிக்கு பிறகு கார்த்திக் 1, 2, 3, 4ஆம் தேதி காலை மட்டும் பற்பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு குறிப்பு, 5ஆம் தேதி காலை பத்திரிகைகளில் என்ன செய்தி ஹெட்லைன் ஆகிவிடும்? காங்கிரஸ் ரவுட்டட், பிஜேபி டிஃபீட்டட் அப்படிலாம் வரும். அதுக்கெல்லாம் ஒரு பத்திரிகை தலைப்பு கொடுக்கிறார்களே பத்திரிகை துணை ஆசிரியர்கள் எல்லாம். நேற்று முன்தினம் சென்செக்ஸ் மும்பையில் வியாபார சந்தையில் 400 சீட்டை தாண்டி விடுவார்கள் என்று ஒரு ஆக்ரோஷம் இருந்ததால் சென்செக்ஸ் 75,000 பாயிண்ட் மேல போயிடுச்சு மும்பையில். 400 வந்திருக்கு. அதே சூதாட்டம் விளையாடக்கூடிய சத்தா பஜார் என்று சொல்லுகிறார்கள், அங்கு காங்கிரஸ் 44 தான் சொல்றாங்க. அதுல ஒரு 7-8 தமிழ்நாட்டுல இருந்து வந்துடும். ஆக மொத்தம் வட இந்தியாவில் உற்சாகம் அதிகமாகிவிட்டது. போக போக சூடு பறக்கும் நாள்கள் வர இருக்கிறதுனால் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்குத்தான் ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். 1. 2வது, பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு 4ஆம் தேதி காலை ஒரு 11 மணிக்கு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். 1 மணி வாக்குல தான் ஒரு பிடிப்பு வரும். 5 மணிக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். ஓகே சார். இப்போ தமிழகத்துல எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அமைச்சரவை மாற்றம் இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. பிடிஆர் அவர்கள் திருப்பி நிதி அமைச்சராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உதயநிதி அவர்களை துணை முதல்வராக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க சார், இது உண்மையா? துணை முதலமைச்சர் என்ற பேச்சு பல காலமாக இருக்கிறது, போய்கொண்டு வருகிறது. இருப்பினும் அதற்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் தானே மீண்டும் பழனிவேல் தியாகராஜனுக்கு நிதி அமைச்சர் தருகிறார்கள். அவருக்கு ஒரு ஒதுக்கிவிட்டது 30,000 கோடி சொன்னதுனால ஒதுக்கினார்கள். இப்பொழுது அதே நிதி அமைச்சர் உதயநிதி கிட்ட 30,000 கோடி இருக்குது திருப்பி சொன்னா என்ன ஆக போகுது? துணை முதலமைச்சர் என்பதெல்லாம் விட்டு விடுங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஆளுநர் டெல்லியில் வந்திருந்த போது சிலர் ஆளுநரை சந்தித்தார்கள். ஆளுநர் மிக மனத்தாங்கல்களுடன் இருக்கிறார். போதைப் பொருள் விஷயத்தை பற்றி அதிகமாக பேச வேண்டும், துணை முதலமைச்சரை பற்றி எல்லாம் பேசாதீர்கள் என்றெல்லாம் கூட சில வர்ணனையாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார். இருப்பினும் கண்டிப்பாக திமுகவில் ஒரு அலசல் புலசல் இருக்கும். உதயநிதி துணை பிரதமர் ஆனால் அதனுடைய விளைவு அமெரிக்கா செல்ல இருக்கிறார். ஜூலை 3ஆம் வாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த அமெரிக்க பயணத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒருவேளை டிசம்பர் மாதத்தில் நகராட்சி தேர்தல்களை கொண்டு வரலாமா, அல்லது தமிழக சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு புது தேர்தலுக்கு போகலாமா? காரணம், பாஜகவுடைய ஆளுமை அழுத்தம். நரேந்திர மோடி 3வது முறையாக வந்தால் தமிழ்நாட்டின் மீதுதான் அதிக ஆக்கிரமிப்பு இருக்கும். பாஜக வளரும். பாஜக வளர விடக்கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தில் காங்கிரஸ் திமுகவுடன் நெருக்கமா இருக்காதா, அதிமுகவுடன் போகுமா தெரியாது. எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பலர் போர்க்கொடி ஒழிக்கின்றார்களே, அவர்கள் எல்லாம் நீடிப்பார்களா அல்லது திமுக சேர்வார் பாஜகவை சேர்வார்களா இதெல்லாம் தெரியாது. இந்த ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் எடுக்கும் வகையில்
ஸ்டாலின் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு கூடிய விரைவிலேயே தமிழக அசம்பிளிக்கு தேர்தலுக்கு போகலாம் என்று பல மூத்த தலைவர்களிடம் அவர் கலந்து ஆலோசித்திருக்கிறதாகத்தான் கேள்விப்படுகிறேன். துணை முதலமைச்சர் ஆக்கிவிட்ட பிறகு அண்ணாமலையுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் அதிகம் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தானோ என்னவோ ஸ்டாலின் நம்மிடையே ஒரு புது தகவல்களை தொடுத்தும் ஏன் உதயநிதியை முதலமைச்சர் என்ற பதவிக்கு வந்த பிறகு 2025 அவரே ஸ்ட்ரெயிட்டாவே உட்கார வச்சிடலாமே சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் என்ற ஒரு எண்ண அலைகள் கூட இருக்கின்றது. காரணம், இவருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் என்பது திமுகவில் அழுத்தமாக வந்துவிட்ட பொழுதிலும் மூத்த தலைவர்கள் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தியும் நான் காதில் விடுகிறது. அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் பேசு தமிழா பேசும் நேயர்களிடம். இப்ப தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்தியா முழுக்கமே பாஜக பிரச்சாரத்துக்கு அனுப்புறாங்க. ஸோ அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது பாக்குறோம். டெல்லியில அவருக்கான வரவேற்பு சில நாங்கள் வீடியோக்கள்லாம் பார்த்தோம். அவர் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் போது டெல்லியில அண்ணாமலைக்கான வரவேற்பு எப்படி இருக்கு, அவருடைய பெயருக்கான மதிப்பு அங்க எப்படி இருக்கு? அண்ணாமலைக்கு தமிழர்கள் இடம்பெயர்ந்த தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் குறைந்தது 7 லட்சம் பேர் தமிழகத்தில் டெல்லியில் இருக்கிறார்கள். அகில இந்தியாவில் 2 கோடி பேர் இருக்கிறார்கள். மொத்தம் தமிழகத்தில் இல்லாத 2 கோடி மக்களிடையே அண்ணாமலைக்கு சிறப்பு வரவேற்பு கண்டிப்பாக இருக்கிறது. அண்ணாமலை என்றாலே ஒரு புத்துணர்ச்சி இருக்கிறது. அகில இந்திய அளவில் அண்ணாமலையை டெல்லி, மும்பை, கர்நாடகா, லக்னோ போன்ற இடங்களுக்கெல்லாம் பாஜக மத்திய தலைமை அனுப்புவதனுடைய முக்கிய காரணம் அவரை முக்கிய பதவி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அனைத்து இந்தியாவிலும் ஒரு தமிழரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக. ஆனால் வயநாடு தேர்தலில் கேரளாவில் நடந்த, தமிழ்நாட்டிலிருந்து வயநாடு 150 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல இருந்து ஏங்க திமுக பிரச்சாரத்துக்கு போல அண்ணாமலை ஒன்று வட இந்தியாவுக்கு பாஜக அனுப்புவது? அது மாதிரி திமுக வர வேண்டாமாங்க? இந்தி கூட்டணின்னா இந்தியாவை காப்போம் சொன்னார் அவரு. சார் அது ஒரு கேள்வி சார். ஏன்னா இப்போ அந்த கூட்டணியில இருந்து இவரை கூப்பிடலையா, இல்ல இவர் கூப்பிட்டு முதல்வர் அவர்கள் போகாம இருக்காரா சார்? கூப்பிடவே இல்லை. சனாதன கருப்பு கொடி பயந்து காங்கிரஸ் வராதேன்னு சொல்லிட்டாங்க. இவரும் போறதுக்கு பயப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கு எவ்வளவு சுதந்திரம் தருகிறார்கள் பாஜகவிலே? அந்த சுதந்திரம் திமுகவில் இல்லை. அது யாராவது கேட்கிறாங்களா? அண்டை மாநிலமான கர்நாடகாவில் போகிறார், ஆனால் கேரளாவில் போல. எல்லாம் சிபிஎம் விட்டு விடுவோம். அது காங்கிரஸ் சண்டை, காங்கிரஸ் சிபிஎம் சண்டை. முல்லை பெரியார், மேதாது போன்ற பிரச்சனைகள், வாட்டர் கிரைசிஸ் இருக்கு. எங்க வெளில போன நம்ம ஊழல் வெளில வந்துருமோ, நம்மளுடைய ரியல் இமேஜ் வெளில வந்துருமோன்ற ஒரு பயத்தினால்தான் வெளில வராது. ஒரு மாசம் பயம் மூண்டு இருந்தாங்களே. எங்க அது 19 தேர்தல் முடிஞ்சு விட்டது. இன்று மே 24, ஒரு மாதம் மூன்று இருந்தாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தி பேசல, இப்ப பேசுறாங்க. மீதி எந்த கொள்கையை பத்தி சைலண்ட் ஆயிட்டாரு. இவர் ஓய்வு எடுக்க போனாரு. சில எம்பிக்கள் ஃபாரினே போயிருக்காங்க. சில திமுக எம்பிக்கள் டயர்ட் ஆயிட்டாங்க. என்னங்க இது? நரேந்திர மோடி பாருங்க, 73 வயசுல 360 கூட்டம் பேசியிருக்காரு. மொத்தம் 27 தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு தொலைக்காட்சிக்கு நரேந்திர மோடி ராகுல் காந்தி பேட்டி கொடுக்கவில்லை. பயம் ஏதாவது கேட்டுருவாங்கன்னு. அவர் நரேந்திர மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி வைத்து விட்டு ராகுல் காந்தி சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் டக்காட்டக் 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 பணம் கொடுப்போம், 1 லட்சம் ரூபாய் ஏழைகளுக்குன்றாரு. எங்கிருந்து கொடுப்பாரு? இவங்க அப்பா வீட்டு சொத்த 1 லட்சம் எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு பாச்சு நம்பர் ஜால்ரா போடுறாரு. நிதியமைச்சராக இருந்தவர் 1 லட்சம் கோடி, 140 கோடி பேருக்கு 1 லட்சம் எவ்வளவு அது பாருங்க. நோட் எங்க இருந்து அடிப்பாரு அவரு? அதற்குத்தானே நரேந்திர மோடி எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுட்டாரு. எல்லா பணமும் இப்ப பாருங்க, இதுல நீ 1 லட்சம் ரூபாய் போட்டு வெள்ள அனுப்பலா கொண்டாடலாம். பணத்தை கையில காமிக்காது பண்ணிட்டாரு நரேந்திர மோடி. இவர் நோட் அடிப்பாரா? ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் 4 என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பதில் செய்ய ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.